எனது தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கங்க. யூடியூப் பிகினர் டிப்ஸ் பார்ட் 9. முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஒரு பிகினராக வந்துட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு மொபைல் இருந்தாலே போதும், நல்ல ஒரு குவாலிட்டியான வீடியோஸ் உங்களோட பெஸ்ட்டை வந்துட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன். அது ரிலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு வந்துட்டு பார்க்க போகிறோம். உங்கள் யூடியூப் சேனலில் வந்துட்டு நீங்கள் ஒன்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட தம்ப்நெயில் ரொம்பவே முக்கியம். ஃபஸ்ட்டு வந்துட்டு தம்ப்நெயில் அப்படின்னு என்னென்னு பார்த்துடலாம். ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச்சில் போயிட்டு ஜஸ்ட் ஹரன் யூடியூப் டிப்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட்டு சர்ச் பண்ணுறீங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் பிகினர் டிப்ஸ்க்கான வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு நிறைய வரும். ஸோ அப்படி டிஸ்பிளே ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் டிஸ்பிளே ஆகும். அதே இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வீடியோ வந்துட்டு ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு வீடியோ வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒரு இமேஜ் தெரியும். அந்த வீடியோக்கான இமேஜ் வந்துட்டு நானே நிறைய வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த இமேஜ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தம்ப்நெயில். ஸோ நீங்கள் வந்துட்டு வீடியோ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்துட்டு நீங்களே வந்துட்டு செட் பண்ணிக்க முடியும். அந்த வீடியோ எதை பற்றி அதில் என்ன விஷயங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அந்த தம்ப்நெயிலாக வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஸோ அந்த தம்ப்நெயில் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி வந்துட்டு யூடியூப்பில் உங்களோட வீடியோஸ்க்கு அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட மொபைலில் தான் கிரியேட் பண்ண போகிறேன். மொபைல்லேயே கிரியேட் பண்ணலாம், உங்கள் சிஸ்டம்ஸில் கிரியேட் பண்ணலாம். ஸோ மொபைலில் கிரியேட் பண்ணும்போது நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. சிஸ்டம்னு பார்க்கும்போது நிறைய அப்ளிகேஷன் வச்சு கிரியேட் பண்ண முடியும். ஸோ என்ன நான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு மொபைல் ஃபோனில் எப்படி தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம வந்துட்டு தம்ப்நெயில் ஒன்று மொபைலில் இப்போ க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மொபைலில் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ஒன்று நம்ம தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு தம்ப்நெயில் மேக்கர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய ஆப் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். இதில் உங்களுக்கு கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆப் எது இருக்கோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா கேன்வா. ஸோ கேன்வாங்கிறது வந்துட்டு நீங்கள் சிஸ்டம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே சமயத்தில் நீங்கள் வந்துட்டு ஃபோன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல டூல் இருக்குதுன்னு சொல்லுவேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் தனித்தனியாக இருக்குது. ஸோ அது உங்களுக்கு வேணுங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அல்டிமேட் தம்ப்நெயில் மேக்கர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தம்ப்நெயில்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கோட கவராக இருக்கட்டும், இல்லை ப்ரொஃபைல் பிக் ஆகட்டும், இன்ஸ்டா இமேஜ் ஆகட்டும், நிறையா வந்துட்டு உன்னால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த தம்ப்நெயில் மேக்கர். அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணும்போது நல்ல டவுன்லோட்ஸும் நல்ல ரேட்டிங்ஸும் இருக்கிறதா பார்த்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா இந்த இது டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இதோட ரேட்டிங்ஸும் டவுன்லோட்ஸ் பார்த்திங்கன்னா 1 மில்லியன் ப்ளஸ் இருக்குது அண்ட் 4.5. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் இருக்குது அண்ட் ஆல்சோ 4.7 இருக்குது. ஆனால் நான் ஏன் டவுன்லோட் பண்ணேன்னா எனக்கு இதோட கன்வீனியன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அந்த ஆப் மாதிரி வரல, எனக்கு அது நல்லா கன்வீனியன்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்துட்டு அது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஹை ரேட்டிங்கில் இருக்கிற ஆப் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அது நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த அல்டிமேட் தம்ப்நெயில் மேக்கர். இதை நான் எப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படிங்கிறத கிளிக் கொடுங்க. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜஸ்க்கான சைஸ் வந்துட்டு நீங்கள் இதில் வேரி ஆகும். ஸோ ஃபேஸ்புக் கவர், யூடியூப் கவர், அது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சைஸ் இருக்கும். ஸோ அந்த சைஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மேலே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு ரொம்ப டாப்பான இது மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது இல்லாமல் நிறையா இருக்குது அண்ட் அது எங்கே இருக்குதுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு ஏதாவது க்ரியேட் பண்ணுறீங்க, போஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறீங்க, தம்ப்நெயிலுக்கு அது வந்து அதுக்கான டெம்ப்ளேட்ஸுமே வந்துட்டு நிறைய அவைலபிளாக இருக்குது. பிஸ்னஸ், ஃபேஷன், நியூ டெம்ப்ளேட் அண்ட் சம்மர், இந்த மாதிரி நிறையா வந்துட்டு எக்கச்சக்கமாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கீழே பார்த்திங்க அப்படின்னா மை எடிட், கிரியேட், மை சேவ்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ கிரியேட் அப்படின்னு கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா அண்ட் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஆப்பில் பார்த்திங்க அப்படின்னா இன்பில்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு ஆட் ப்ளே ஆகும். ஸோ ஆட் ப்ளே ஆகிறதுனால பெரிய இஷ்யூ இல்லை, பட் எனக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கிறதுனால இந்த ஆப் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, நான் இப்போ கிரியேட்னு கிளிக் கொடுத்தேன்னு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி நிறையா வருது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான வந்துட்டு சைஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ரேஷியோஸ் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது. உங்களுக்கு ஸ்பெசிஃபைடாக உங்களுக்கு ரேஷியோ தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதில் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களோட பர்பஸ் என்னங்கிறத பார்த்துட்டு பண்ணிக்கலாம். இப்போ நான் சைஸ் ஃபார் யூடியூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர், தம்ப்நெயில், டேப்லெட் டிஸ்பிளே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் தம்ப்நெயில் அப்படிங்கிறத வந்துட்டு கிளிக் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ண சொல்லி எனக்கு கேட்குது. ஸோ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்துட்டு ஒரு தம்ப்நெயிலுக்கு செட் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு தம்ப்நெயிலுக்கு ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டு சீமோர் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த பிங்க் கலர் வந்துட்டு ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த பிங்க் கலர் நான் சூஸ் பண்ணுறேன். இந்த பிங்க் கலரில் எனக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கான பார்ட் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் கூட க்ராப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக்கான பார்ட் மட்டும் நான் க்ராப் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு பேக்ரவுண்ட் வந்துட்டு செட் ஆயிடுச்சு. அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்து என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் யூடியூப் பிகினர் டிப்ஸ் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டு ஆட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் ஆட் ஆயிடுச்சு. இந்த டெக்ஸ்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இதில் நிறைய நீங்கள் வந்துட்டு மாற்றிக்க முடியும். ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா போல்டு, அண்டர்லைன், இட்டாலிக்கு, அலைன்மெண்ட் பார்த்திங்கன்னா சென்டர் அலைன்மெண்ட்டாக, லெஃப்ட்டு, ரைட், அதெல்லாமே நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஆரோ
மார்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மைன்யூட்டான மூவ்க்கு, ஸோ மேலே தள்ளிங்கன்னா மைன்யூட்டாக உங்களுக்கு வந்துட்டு மூவ் ஆகும். அது இல்லாமல் நீங்களும் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். சின்ஸ் மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஸோ ரொம்ப மைன்யூட்டாக மூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஏரோ மார்க் யூஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இதே வந்துட்டு காப்பி பண்ணிங்க அப்படின்னா காப்பி கிளிக் கொடுத்திங்கன்னா அதே வந்துட்டு உங்களுக்கு காப்பி ஆயிடும். ஸோ வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த டெலிட் ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் இதை கிளிக் கொடுத்துட்டு எடிட் அப்படின்னு கிளிக் கொடுத்திங்கன்னா அந்த இதை வந்துட்டு டெக்ஸ்ட் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த எடிட் ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் இந்த டபுள் கிளிக் பண்ணினாலுமே நீங்கள் வந்துட்டு யூடியூப் பிகினர் டிப்ஸ் அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ கண்ட்ரோல்ஸுங்கிற ஆப்ஷனில் இது இருக்குது. அண்ட் ஃபாண்ட்ஸ்னு வந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நிறைய ஃபாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ரொம்ப எக்கச்சக்கமான ஃபாண்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த ஃபாண்ட் கொடுத்துட்டு யூடியூப் பிகினர் டிப்ஸ் அப்படின்ட்டு வந்துட்டு நான் அந்த இடத்துல வச்சிடுறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு சின்ன இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ அதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட்லேயே வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். அடுத்தது கலர்ஸ். ஸோ கலர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நிறையா அங்கே கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு இங்கே என்ன கலர்ஸ் வேணாலும் நீங்கள் ஆல்டர் பண்ணி வந்துட்டு சூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒப்பாசிட்டி. ஸோ ஒப்பாசிட்டின்னு பார்த்திங்கன்னா உங்களோட டிரான்ஸ்பரன்சி, டெக்ஸ்ட்டோட டிரான்ஸ்பரன்சி இப்போ நாங்கள் குறைக்க பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டோட டிரான்ஸ்பரன்சி வந்துட்டு உங்களுக்கு மாறும். ஸோ அதான் வந்துட்டு ஒப்பாசிட்டி. அண்ட் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஷேடோ. இந்த இமேஜோட ஷேடோ ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஒப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிங்க, ஷேடோவுக்கு கீழே இருக்கிற ஒப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஷேடோ வந்துட்டு தெரியும். அடுத்தது உங்கள் டெக்ஸ்ட்டுக்கான அவுட்லைன் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து டெக்ஸ்ட்டுக்கான அவுட்லைன் வந்துட்டு வச்சுட்டேன். இப்போ நான் வந்துட்டு ஒப்பாசிட்டியை வந்துட்டு ஃபுல்லாக வச்சிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அவுட்லைனும் பார்த்தாச்சு. அடுத்தது பேக்ரவுண்ட். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த இதுக்கான பேக்ரவுண்டு மட்டும் நீங்கள் வைக்கணும் அப்படின்னாலுமே வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் பேக்ரவுண்ட் ஒன்று வந்து வைக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இதுக்கு மட்டும் கரெக்டாக பேக்ரவுண்ட் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அது வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம். வேண்டாம் இப்போ வச்சுட்டுக்கப்புறம் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒப்பாசிட்டியை ஃபுல்லாக குறைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்பரன்சி வந்துட்டு போயிடும். ஓகே, டெக்ஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஸ்டிக்கர்னு நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி இன்பில்ட்டாக அந்த இதில் இருக்க ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. இப்போ நான் வந்து ட்ராவல் அதில் போயிட்டேன். இதில் வந்து நிறையா எனக்கு இமேஜஸ் இருக்குது. இதில் ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு நான் வேணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டவுன்லோட் ஆப்ஷன் வந்து சென்ட்ரல் இருக்கும். நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இந்த இடத்துல இப்படி செட் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ண இமேஜஸுமே வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு இமேஜ் இன்க்ளூட் பண்ணல என்னோடய கேலரியிலேருந்து. ஸோ இந்த மாதிரி என்னோடய இமேஜ் வந்துட்டு ஒன்று எடுத்துகிட்டு நான் இன்க்ளூட் பண்ணுறேன். இதை இன்க்ளூட் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக வேணும்னா க்ராப் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு கொடுக்கலாம். டிக் கொடுத்தோடனே எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல இமேஜ் வந்துடும். என்னோடய இமேஜ் இந்த இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் எனக்கு வந்துட்டு யூடியூப் பிகினர் டிப்ஸ் இதுவும் வந்துருச்சு. எனக்கு வந்துட்டு இன்னொரு யூடியூப் பிகினர் டிப்ஸ் பக்கத்துலேயே வந்துட்டு எனக்கு யூடியூபோட ஐக்கான் வந்துட்டு நான் செட் பண்ணணும். ஓகே, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸ்னு கிளிக் கொடுத்திங்கன்னா உங்களுக்கான அந்த பேக்ரவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனில் இது வந்துட்டு இந்த இன்பில்ட்டாகவே இதில் நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பேக்ரவுண்ட். ஸோ அந்த பேக்ரவுண்டை கிளிக் கொடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் ஃபஸ்ட் இனிஷியலாக பேக்ரவுண்ட் நீங்கள் செட் பண்ணி உள்ளே வந்துருப்பீங்க இல்லைங்களா. ஸோ அது வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலுமே வந்துட்டு தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் சீமோர் அந்த மாதிரி போயிட்டு நான் வேறு கலர் வந்துட்டு சூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் நான் வந்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு நான் அந்த மாதிரி க்ராப் கொடுத்துட்டு டிக் கொடுக்குறேன். எனக்கு அப்போவே பேக்ரவுண்ட் வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும். எஃபெக்ட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு பேக்ரவுண்ட் அந்தளவுக்கு சேஞ்சஸ் வந்துட்டு கிளியராக தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு நான் இந்தளவுக்கு க்ரியேட் பண்ணிட்டேன் தம்ப்நெயில். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். இப்போவே பார்த்திங்கன்னா 1 2 3 4 டெக்ஸ்ட் கிட்ட ஆட் பண்ணிட்டேன். அதாவது யூடியூப் பிகினர் டிப்ஸ்னு தனி டெக்ஸ்ட்டு, சீரீஸ் 9ங்கிறது வந்துட்டு தனி டெக்ஸ்ட்டு, தம்ப்நெயில் கிரியேஷன் அப்படிங்கிறது தனி டெக்ஸ்ட்டு, தமிழ் அப்படிங்கிறது தனி டெக்ஸ்ட்டாக ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ மறுபடியும் நான் டெக்ஸ்ட்டுங்கிறது கிளிக் கொடுத்துட்டு இந்த இடத்துல இன் மொபைல் அப்படிங்கிறது வந்துட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இன் மொபைல் நான் கொடுத்து ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு இங்கே டெக்ஸ்ட்டே வந்துட்டு அப்பியர் ஆகலை. இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய டெக்ஸ்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் டெக்ஸ்ட் ஆட் பண்ண பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆகாது. சம்டைம்ஸ் இது ஒரு பக்காக என்னங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல, பட் வந்துட்டு ஆட் ஆகலை. இந்த இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் தமிழ் அப்படிங்கிறத கிளிக் கொடுத்துருக்கேன். இந்த கிளிக் கொடுத்துட்டு முன்னாடி சொல்லியிருந்தீங்களா காப்பி ஆப்ஷன். ஸோ அந்த காப்பி ஆப்ஷன் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டெக்ஸ்ட் கிரியேட் ஆயிடும். அதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் போய்ட்டு மறுபடியும் எடிட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு நான் இன் மொபைல் அப்படிங்கிறது வந்துட்டு டைப் பண்ணிவிட்டு ஆடுன்னு கொடுத்தோன்னா எனக்கு வந்துட்டு ஆட் ஆயிடுச்சு. மறுபடியும் நான் வந்துட்டு இந்த இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நான் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா மேலே எனக்கு வந்துட்டு அண்டோ சிம்பிள் இருக்குது, ரீடோ சிம்பிள் இருக்குது. ஸோ அந்த அண்டோ ஏரோ மார்க் ஆப்ஷன் இருக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் அண்டோ ரீடோ இந்த ஆப்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா எரேஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்துட்டு இருக்குது. அடுத்தது டவுன்லோட். ஸோ நீங்கள் ஒன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இடத்துல டவுன்லோட் ஆப்ஷன் மாதிரி இருக்கும், அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு வரும். இதில் உங்களுக்கு வந்துட்டு சேவ் ஆயிடுச்சு. அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதில் ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்தது ஓகே, நான் அந்த ஹோம் ஆப்ஷன் கிளிக் கொடுத்து நான் ஹோமுக்கு போயிடுறேன்.
இப்போ பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இன்டர்ஃபேஸ் வந்துட்டு வந்துருச்சு. அண்ட் நம்ம வந்துட்டு கிரியேட் ஆப்ஷனில் போனோம். மை எடிட்ஸ் அப்படின்ட்டு உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எடிட் பண்ண எல்லா டிசைன்ஸும் வந்துட்டு இதில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இதை கிளிக் கொடுத்துட்டு வந்துட்டு வியூ பண்ணிக்கலாம். தென் அப்படியே டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது போனீங்க அப்படின்னா வந்துட்டு மை சேவ்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி சேவ் பண்ணதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த சேவ் ஆப்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு காமிப்பாங்க. ஓகே, இந்த ஆப்பில் வந்துட்டு இப்போ எப்படி தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது அண்ட் அது இல்லாமல் வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தம்ப்நெயில் மட்டும் கிரியேட் பண்ணுறது இல்லாமல் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமுக்கு, யூடியூப்க்கு, ட்விட்டருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறையா இமேஜஸ் வந்துட்டு இதில் ஃபுல்லாக எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க வித் எக்ஸாக்ட் டெம்ப்ளேட் சைஸோட. ஏன்னா நம்ம கரெக்டாக போஸ்ட் பண்ணுறதுக்கு டெம்ப்ளேட் சைஸ் தான் ரொம்பவே முக்கியம். அது மாறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒர்க் பண்ணது ஃபுல்லாக தப்பாயிடும். ஸோ நீங்கள் கரெக்டாக என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது, அந்த இமேஜ் எதுக்காக அப்படிங்கிறத பார்த்துட்டு தென் அதுக்கான சைஸ் கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பண்ணுறது பெட்டராக இருக்கும். அது கீழே பார்த்திங்க அப்படின்னா தம்ப்நெயிலுக்கா கவருக்காங்கிறது வந்துட்டு உங்களுக்கு கிளியராக போட்டிருப்பாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தோன்னே தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணுறேன். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமும் லைக் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நிறையா கொடுக்கணும் அப்படின்ற மோட்டிவேட் பண்ணுது. மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு கண்டென்ட்டோட உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி.